ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் மாலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே வானபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே வானபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அன்பின் பிதாவே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அன்பின் பிதாவே அன்பின் பிதாவே உமக்கு ஆராதனை. கண்மலையே கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி 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 ஆராதனை 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 ஒரு ஆண்டவருக்கு துதி ஆராதனை ஆண்டவர் என்று சொன்னவருக்கு நானே உன் ஆராதனை ஆராதனை தந்தையின் மகனாக துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 தூயாவியே உமக்கு தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வனப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வனப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஜீவ பலியே உமக்கு ஜீவ பலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவ பலியே ஜீவ பலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அன்பின் பிதாவே அன்பின் பிதாவே உமக்கு ஆராதனை அப்பா பிதாவே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அன்பின் பிதாவே அன்பின் பிதாவே உமக்கு ஆராதனை கண்மலையே கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி 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 ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஹalleluya 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 ஹalleluya
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஜெகதீஷ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காலையிலும் மாலையிலும் மில்டன் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பாவுக்கு மில்டன் என்ற ஒரு மகனை காலையிலும் மாலை ஜெபா என்று அழைக்கப்படும் ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை அப்பாவுக்கு. நன்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர், வல்லமையானவர், மோர் இறைவன் வீற்றிருக்கும் பலிபீடம். மனித உருவு, அந்த உருவத்திலே பிறந்தவர் அப்பத்தின் உருவத்தை எடுத்தார், பிறந்தார். இந்த பலிபீடத்தில் இன்றும் பிறந்தார், நமக்காக பிறந்தார். அன்றாடம் பிறக்கிறார், ஏதோ ஒரு பலிபீடத்தில் எங்கோ. இப்பொழுது இந்த ஆராதனை நாம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதும் ஏதோ பலிபீடங்களில் இன்று திருப்பலி நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா நொடி பொழுதிலும் ஏதோ ஒரு பலிபீடத்தில் ஆண்டவர் பிறந்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த ஆண்டவரை அழைத்து, நித்தியமான ஆண்டவரை அழைத்து ஆராதனை கொடுத்து பாடுவோமா? நித்தியமான ஆண்டவருக்கு நித்தியமான ஸ்துதி கொடுத்து பாடுவோமா? தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோ, வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ, வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோ, வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோ, வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. எழுந்து நிற்போம். ஜெபமாலையை கையில் ஏந்தி கொண்டு இறையிறக்கத்தின் ஜெபமாலை சொல்லி ஜெபிப்போம். ஜெபமாலையை கையில் எடுத்துக்கொள்வோம். எழுந்து நிற்போம். குணமாக்கும் ஜெபம். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, நீர் என்னை சுகமாக்க, காயப்பட்டீர், உம் காயங்களால் என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால், நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும், என் பாவங்களையும், முன்னோரின் பாவங்களையும், முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும், மன்னித்தருளும். உயிர்ப்பின் வல்லமையால், உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை, தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். என்னை பொழிந்தருளும். ஆமென். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னையும் என்னையும் என் குடும்பத்தாரையும், என் குடும்பத்தாரை மிகவும் நெருக்கமானவர்களையும், மிகவும் நெருக்கமானவர்களையும், என்னை காயப்படுத்தியவரையும், என்னை காயப்படுத்தியவர்களையும், நான் காயப்படுத்துபவரையும், நான் காயப்படுத்துபவர்களையும், நற்கருணை நாதர் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும், திரு இதயத்திற்கும், அன்னை மரியாவின் அன்னை மரியா அமலோற்பு இதயத்திற்கும் அமலோற்பு இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை, எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி, புனிதப்படுத்தி, புதுப்பித்து, புதுப்பித்து, சுகமாக்கி, சுகமாக்கி, எங்கள்
எங்களுக்கு அற்புதங்களை தாரும். அற்புதங்களை தாரும். ஆமென். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய் ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவொன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த 10 மணியில் நாம் பெற்ற அந்த திருமுழுக்கினுடைய நாளுக்கு நன்றி சொல்லுவோம். அதை தந்த ஏதாவது ஒரு குருவானவரோ யாராவது இருப்பாங்க, அவர்களுக்காக நன்றி கூறுங்க. அந்த திருமுழுக்கினுடைய வேலையிலே உங்களோடு இருந்த உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய காட்ஃபாதர் காட்மதர் அவர்களுக்காக நன்றி கூறி பெற்ற இந்த திருமுழுக்கு அதில் முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம், அது ஒரு வழி, அது ஒரு பாதை. திருமுழுக்கு நாட் இன் எண்ட் இன் இட் செல்ஃப் பட் இட் இஸ் அ பேசேஜ். திருமுழுக்கிற்காக நன்றி கூறி கிறிஸ்தவம் என்னும் இந்த ஒரு அமைப்பிலே ஆண்டவர் அழைத்ததற்கு நன்றி கூறி இந்த 10 மணியில் ஜெபிப்போமா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 ஆண்டவரே தந்த திருமுழுக்கிற்காக நன்றி. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு உன் மீது நம்பிக்கை கொண்ட என்னை அழைத்தீரே, அதற்காக நன்றி. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பவுல் அடிகளாரோடு சேர்ந்து நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். பிலிப்பியர் 1:23 ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள அருள் பெற்றேன் என்கிறார். அவரோடு சேர்ந்து நன்றி கூறி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிட்டு இந்த 2வது 10 மணி ஜெபிப்போம். திருமுழுக்கு உனக்கு ஆதாமின் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது என்றால், பாவ சங்கீர்த்தனம் உனக்கு அன்றாட பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது. திருமுழுக்கு ஆதாமின் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது, ஃப்ரம் த ஒரிஜினல் சின். பாவ சங்கீர்த்தனம் அன்றாட பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இந்த அன்றாட பாவத்திலிருந்து விடுதலை தரும் இந்த பாவ சங்கீர்த்தனத்துக்கு நன்றி சொல்லி 10 கட்டளையில் ஒவ்வொரு கட்டளையாக எடுத்து
படைப்புகளை கடவுளாக நினைத்ததற்கு, முதலிடம் கொடுத்து அன்பு செய்ததற்கு மன்னிப்பு வேண்டி, கடவுளுடைய நாமத்தை எதிராக பயன்படுத்தியதற்கு ஆண்டவரே மன்னிப்பு கோரி, மன்னிப்பிற்கு நன்றி கோரி, மூன்றாவது கட்டளைக்கு எதிராக செய்த பாவங்களுக்கு பாவ சங்கீர்த்தனம், அருட்சாதனங்கள், திருச்சபை, திருவிவிலியம், அன்றாட ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள் செய்ய தவறியதற்கு மன்னிப்பு கோரி, மன்னிப்பு கோரும் பொழுது ஆசீர்வதிக்கும் ஆண்டவருக்கு நன்றி கோரி, தாய் தந்தையை மதிக்காமல் நடந்ததற்கு பெற்றோர்களை, மூதாதையர்களை, முதியவர்களை மன்னிப்பு கோரி, தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை முயற்சிகள், குடிப்பழக்கம், போதை பழக்கங்கள், இவ்வாறு கொலை பழக்கங்களுக்கு அடிமையானால் மன்னிப்பு கோரி, விபச்சார பழக்கங்களுக்கு அடிமையானால் மன்னிப்பு கோரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் உனக்கு தந்த ஒரு மனைவி, உனக்கு தந்த ஒரு கணவன், அவனை அன்பு செய்ய, அவளை அன்பு செய்ய தவறியதற்காக மன்னிப்பு கோரி, திருடாதே, பொய் சொல்லாதே என்ற பாவங்களுக்கு எதிராக, அந்த கட்டளைகளுக்கு எதிராக பாவங்கள் செய்ததற்காக மன்னிப்பு கோரி இந்த 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பாப பாரங்களை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். திருமுழுக்கு என்னும் அழைப்பிற்கு எதிராக, அந்த அழைப்பின் மகிமைக்கு எதிராக செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவர் எனக்கு தந்த பொறுப்பை நான் நிராகரித்ததற்காக, புறக்கணித்ததற்காக மன்னிப்பு வேண்டி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். என் பாவங்களின் வழியாக நான் காயப்படுத்தியவர்களை ஆண்டவரை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க அந்த மனதை தர வேண்டும் என்று ஜெபித்து, மன்னிப்பு கோர எனக்கு அந்த வார்த்தையை தர வேண்டும் என்று ஜெபித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மன்னிப்பு வேண்டியும் மன்னிப்பு கொடுத்தும் வாழ இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 10 மணியில் அமர்ந்து ஜெபிப்போமா? இந்த 10 மணியை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த திரு உணவு உண்டு. திரு உணவு, திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் நமக்கு தந்த பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியான விதத்திலே வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு தந்த உணவு திருமுழுக்கின் வழியே என்ற பலிப்பீடத்தின் வழியாக பெற்ற உணவு. நாம் சென்று அடைய வேண்டிய அந்த ஒரு பகுதி, அருளிக்கும் என்ற பகுதி, நிலை வாழ்வு என்ற பகுதி, அதற்கு ஆண்டவர் தந்த உணவிற்கு எதிராக செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி, திருப்பலிக்கு தகுந்த நேரத்தில் வராமல் இருந்தது, தகுதியான முறையில் வராமல் இருந்தது, தகுதியான முறையில் இந்த நன்மையை வாங்காமல் இருந்தது, வெறுப்போடும் விரோதத்தோடும் வாங்கியது, பாவங்களோடு வாங்கியது, மன்னிப்பு வேண்டி திரு உணவிற்கு, திரு உடலிற்கு எதிராக, அப்பத்திற்கு எதிராகவும் திருச்சபைக்கு எதிராகவும் திரு உடலுக்கு எதிராக செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி இந்த திரு உடலை அன்பு செய்ய, அதிகமாக அன்பு செய்ய, திவ்ய நற்கரணையிடம் அதிகமாக வரத்தை கேட்டு ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த
பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே நற்கருணை ஆண்டவர் உன்னை தேடி நீ இருக்கும் இடத்திற்கு பவனியாக வருகிறார். இஸ்வலன் பார்ந்தவர்களே, ஒரு விண்ணப்பத்தை வைத்து ஜெபிப்போமா? திருப்பலியில் ஒரு விண்ணப்பத்தை வச்சிருப்பீங்க. ஒரு விண்ணப்பத்தை வைத்து, ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைத்து உருக்கமாக அந்த விண்ணப்பம் கடவுளுடைய சரீரத்திற்கு, கடவுளுக்கு உகந்ததாக அது மாறட்டும். நம்ம கொடுக்குற காணிக்கைகள் கடவுளுக்கு உகந்ததாக மாற நாம் திருப்பலியில் ஜெபிக்கிறோம் இல்லையா? எல்லாம் அல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக அப்படின்னு சொல்லி அந்த நிலைவாழ்வினுடைய திருப்பலியில் காணிக்கையை செலுத்தும் பொழுது என்னுடையதும் உன்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்படி ஜெபியுங்கள்னு சொல்லி குருவானவர் ஜெபிக்கிறார். அப்போ நீங்கள் கொடுக்குற எந்த காணிக்கையும் கடவுளுக்கு உகந்ததாக மாறும். அது பாவங்களாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், பலவீனங்களாக இருக்கலாம், பாரங்களாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், பயங்களாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம். எதுவும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? கொடுக்கும்பொழுது என்னதாகுது? கடவுளுக்கு உகந்த பலி அது மாறுது, கடவுளுடைய சரீருக்கு உகந்ததாக மாறுது. அப்போ கடவுளுடைய உடலில் நோய் இல்லை, நம்ம நோய் நீக்கி ஆண்டவர் தருவார். இனி அந்த நோய் நமக்கு அனுமதித்ததாக இருந்தால் அதற்கு தேவையான ஆறுதலையும் பலத்தையும், அதை தாங்கிக் கொள்ள சக்தியை தருவார். ஆண்டவர் அனுமதித்தது அதை தாங்க சக்தியை தருவார். ஆண்டவர் அனுமதிக்காததாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார் அவர். அப்போது இந்த 10 மணியில் ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைங்க. ஆண்டவர் உன்னை சந்திக்க வரும் பொழுது முழந்தால் படியிட்டு ஆண்டவரை வரவேற்போம். ஆண்டவரை வரவேற்போம், பாடி செபிப்போம். இந்த 10 மணியை பாடி செபிப்போம். இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வரும் பொழுது நிலைவாழ்வின் வழி, நிலைவாழ்வின் உணவு, நிலைவாழ்வினுடைய அடையாளம் உன்னை தேடி வரும் பொழுது ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைத்து ஜெபிப்போம். உருக்கமாகவே ஜெபிப்போம், கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபிப்போம். அன்னாள் சாமுவேலுடைய தாய் கோயிலில் வந்த பொழுது ஏலி கேட்குறான், நீ என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு. அப்போ அந்த அந்த அன்னாள் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது, நான் மிகுந்த மனபாரத்தோடு வந்திருக்கிறேன், நான் உள்ளம் நொந்த ஒரு பெண், நான் என்ன செய்கிறேன், என்னுடைய உள்ளத்தை நான் கொட்டி கொண்டிருக்கிறேன், ஐ எம் pouring அவுட் மை ஹார்ட் டு த லார்ட். அந்த ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் வைத்து இந்த ஒரு விண்ணப்பத்தை வைத்து ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, என்னுடைய இந்த விண்ணப்பத்தின் மீது இரக்கமாயிரும். நற்கருணை ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த நற்கருணை ஆண்டவரே, பாடுகளை முன்னிட்டு இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நற்கருணை ஆண்டவரே, இயேசுவின் வேதனை நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் நற்கருணை ஆண்டவரே, வேதனை நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, பாடுகளை முன்னிட்டு இரக்கமாயிரும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் நற்கருணை ஆண்டவரே, வேதனை நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த இரக்கத்தின் ஆண்டவரே, பாடுகளை முன்னிட்டு இரக்கமாயிரும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் நற்கருணை ஆண்டவரே, வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 5வது 10 மணியிலே உன்னை தவிர இந்த ஆலயத்தில் இருக்கிற மற்றவங்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போமா, ஜெபிப்போமா? மற்றவங்களுக்காக ஜெபிப்போமா? உன்னை மாதிரியே நிறைய பேர் ஜெபிச்சவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ ப்ரே ஃபார் அதர்ஸ். பிறருடைய விண்ணப்பத்திற்காக ஒப்புக் கொடு ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம் சொல்லித் தருகிறேன், எனக்கு பின் சொல்லவும். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். உம் இரக்கத்தை என் மீதும் எழுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமுமாகும். ஆமென். ஆமென். அமைதியா உட்காருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் முன்னால அமைதியா உட்காருங்க.
ஆண்டவருடைய சந்நிதி நமது நிம்மதியாக மாறட்டும். நற்கருணை நாதருடைய சந்நிதியில் அமைதியாக கண்களை மூடி திருமுழுக்கு என்பது அதிலே ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம் மட்டுமே, அது ஒரு பாதை மட்டுமே, அது ஒரு வழி மட்டுமே. அதன் வழியாக ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தார். இரண்டாம் நிலையிலிருந்து முதல் நிலைக்கு உன்னை கொண்டு போனார். அடிமையின் உருவத்திலிருந்து மகளின் உருவத்திற்கு கொண்டு போனார். திருமுழுக்கு எதற்காக? பிறருக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீ கொடுப்பதற்காக. பிறருக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீ கொடுப்பதற்காக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உன்னை அனுப்புகிறேன். அதற்கு உனக்கு கொடுக்கப்பட்டதுதான் திருமுழுக்கு. உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு நாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு நாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ருவா ருவா உம்மை ஆராதிக்கின்றேன். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ருவா ருவா உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு நாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு நாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். அடிக்கடி காதில் எப்பவுமே ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். உன்னை சுற்றி ஒலி இல்லைனாலும் சவுண்ட் இல்லைனாலும் காதுக்குள்ள ஒரு சவுண்ட் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அதிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடம்புல துக்கு நோயிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இச்சிங் இன் த ஸ்கின், அரிப்பு மாதிரி தொக்கில் அரிப்பு இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பயத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். You are anemic to many things, many problems. God is healing you. லங்ஸ்ல இருக்கிற வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், விடுதலை தராரு. மூச்சு விட கஷ்டம் இருக்கிற ஒருத்தருக்கு 3 பேருக்கு மூச்சு திணறல் இந்த விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு இறைவனுடைய செயல் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கும், வாழ்க்கையில் ஏற்றுக்கும், அதை நடத்த ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். மோர் இறைவனுடைய செயலில் பங்கு பெற உன்னை அழைக்கிறார். அதற்காக கொடுக்கப்பட்டது தான் திருமுழுக்கு. மோர் இறைவனுடைய மீட்பின் செயலில் பங்கு பெற ஆண்டவர் உனக்கு தந்த ஒரு ஆசீர்வாதம் தான் திருமுழுக்கு. மோர் இறைவனுடைய மீட்பின் செயலில் பங்கு பெற ஆண்டவர் உன்னை அழைத்தது தான் திருமுழுக்கு. It is not an end in itself. Baptism is not an end in itself, but it is a beginning, it is a passage. வேலை கிடைக்கும், ஆனால் திரும்ப அந்த வேலை இழந்துருவீங்க. அடிக்கடி வேலை கிடைக்கும், வேலை இழந்துருவீங்க. Frequently loss of job. God is delivering a person. விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஒருத்தர். வேலை கிடைக்கும், ஆனால் வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இல்லை. அடிக்கடி அந்த வேலை நஷ்டமாகுது. இதய வலி, விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
நோய்களை நினைத்துள்ள பயம் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உனக்கு நோய் இல்லை, ஆனால் நோய்களை குறித்துள்ள பயத்திலிருந்து விடுதலை. fear of sickness, God is healing you. ஹார்ட் வாழ்வு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முதுகு உணர்ச்சியே இல்லாமல் இருக்கு, உனக்கு numbness in the back, God is healing you. உடம்பில், முதுகில், தலையில், பின்பகுதியில், தலையினுடைய பின்பகுதியில் உணர்வில்லை, numbness in the head, God is healing. back of the head. உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. இன்னைக்கு யாருக்கோ ஜெபிச்சிருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலி போகாத யாருக்காக ஜெபிச்சிருக்கீங்க, பலிப்பீடத்தில் விண்ணப்பமாக வச்சுருக்கீங்க. அதிலிருந்து அந்த நபருக்கு டெலிவரன்ஸ் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், விடுதலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஞாயிறு திருவழிபாட்டு முறைகளில் பங்கு கொள்ளாத யாருக்காகவும் நீங்கள் விண்ணப்பமாக ஜெபிச்சு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பிள்ளையை கிட்னி ஸ்டோன் விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ப்ரோஸ்டேட் என்லார்ஜனிங், அது பெருசாகுது, அதனால் உனக்கு பல பிரச்சனைகள் வருது, யூரின் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. விடுதலை தந்த அதனுடைய வீக்கம் விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹெரனியா விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கீழ்ப்பகுதி முதுகினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிற வழியிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திக்ஷித் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திக்ஷித். பெர்னார்ட் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா, மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா, இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். மெதுவாக கண்களை திறப்போமா? நற்கருணை ஆண்டவர் முன் முழந்தால் படிடுவோமா? மான்புயர் கீதம் பாடி மூவர் இறைவனை வாழ்த்துவோமா, வணங்குவோமா, ஆராதிப்போமா? இஸ்வலன் பார்ந்தவர்களே, திருமுழுக்கு என்பது அதிலே ஒரு முடிவல்ல. திருமுழுக்கு என்பது அது ஒரு வழி, ஒரு மார்க்கம், ஒரு பேசேஜ். ஒரு சமூகத்திற்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார், ஒரு பணிக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வரார். Baptism is not an end in itself, but baptism is a passage. அந்த திருமுழுக்கு பெற்ற நாம் அந்த பணி வாழ்விற்கான அந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம்.
பொறுப்போடு இந்த திருமுழுக்கினுடைய வாழ்வை, கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ மூவொரு இறைவனுடைய செயல், அந்த மீட்பின் செயலிலே ஆண்டவர் உன்னை பங்கு பெற செய்கிறார். அதற்கான கிடைத்த அழைப்பு கிறிஸ்துவம் என்ற அழைப்பு. மூவொரு இறைவன் செய்த செயலில், மீட்பின் செயலில் பங்கு பெற, உதவி செய்ய ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். வாட் அ கிரேட் கால் இல்லை? அப்படி ஒரு அழைப்பை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மேன்மையான ஒரு அழைப்பை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திருமுழுக்கு அதிலே ஒரு நிறைவு அல்ல, அது ஒரு பாதை மட்டுமே. உணர்ந்து இந்த வாழ்க்கையை, கிறிஸ்துவ வாழ்க்கையை நல்ல முறையிலே வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். பாடுவோம் மாண்புயர். மான் புயருவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். புதைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதன் அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் திருதேவதேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பை போற்றி, அவர் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு ஞாமை போற்றி, அவர் திரு சோசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அவர் திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பாடி ஆண்டவரை வாழ்த்துவோம், ஆராதனை செலுத்துவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த
நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ. நம்மோடு இருந்து நமக்காக பரிந்து பேசிய கண்ணை தாய்க்கு நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க அம்மா மரியே நன்றி, வாழ்க தூதர்களே நன்றி, வாழ்க மரியே புனிதர்களே நன்றி, வாழ்க திருச்சபையே நன்றி, வாழ்க பலி பீடங்களே நன்றி, வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.